Hi, hello and welcome to DEYA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல Chavanprash ரெசிபி எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். மழை காலம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? சோ நாம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். சோ வீட்லயே இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து விட்டமின் சி இன்கிரிடியன்ட்ஸ் நிறையவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையவே நமக்கு இதுல இருக்கு. அதோட காஃப், கோல்டு, ஃபீவர் இதுல இருந்தெல்லாம் நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 வயசுல இருந்து மேல உள்ளவங்க இதை எல்லாரும் தாராளமா எடுத்துக்கலாம். நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லி பார்த்துடலாம். பட்டன் ஆன் ரெசிபி திண்டுக்கல்லேருந்து சத்யா புகழ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம ரெசிபிஸை செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய துளசி, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள்லாம் வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 500 கிராம்ஸ் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் வேக வச்சாலும் ஓகே, பட் நல்லா ஸ்மாஷியாக வெந்திருக்கணும். இது வந்து மூடி வச்சு 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் 5 கிராம்ஸ். தென் அதிமதுரம் லிக்கரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஜாதி பத்திரி பூ இருக்கும் இல்லையா, மேஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம், ஜாதிக்காயோட பூ, அதை ஆட் பண்ணியிருக்கேன். தென் 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 10 லாங் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். திப்பிலின்னு சொல்லுவோம், தமிழ் மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதிமதுரம், இந்த சுக்கு இதெல்லாமே நீங்கள் தமிழ் மருந்து கடையிலே நீங்கள் வாங்கிக்கலாம். தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கக்கூடிய மிளகு எடுத்திருக்கேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். இது கூடவே 10 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். தென் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த ரோஜா இதழ், ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ், இதுவும் தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும். வீட்லேயே இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தென் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையுமே நிறையவே இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய சத்தான நிறையா பொருட்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு ஸ்மூத் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம இதையுமே ரோஸ்ட் பண்ணலை, அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு ஸ்மூத் பவுடராக இருந்தால் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பவுடராக இருக்கணும் நமக்கு. ஏன்னா நல்லா ஸ்மூத் பவுடராக இருந்தது அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், ரெய்சின்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து சீடடாக இருந்ததுன்னா சீடை எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணோம் இல்லையா மிக்சர் ஜார், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு சரியாக குக் பண்ண வராது. ஸோ ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நமக்கு. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். 3 விசில்லையே வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கும் மேலே வச்சிடாதீங்க, நமக்கு அப்புறம் நெல்லிக்காய் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும். தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட நமக்கு இருக்கக்கூடாது. நெல்லிக்காய் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடி வளர்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் டீசீட் பண்ணிடலாம். அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. நமக்கு அந்த ஃப்ளஷ் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக நெல்லிக்காய் வந்து குக் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்காம தான் இதை அரைக்கணும். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணி ஆகிடும், அப்புறம் ஒழுங்காக வராது நமக்கு ரெசிபி. இப்போ வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறேன், துளசி லீவ்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியே சேர்க்கல, பட் நல்லா பல்பியாக நமக்கு வந்திருக்கு.
ஸோ இப்போது இந்த பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி ரெடி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டெப் 5 வந்து ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாமே வந்து காரத்தன்மை உள்ளது. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு பர்னிங் சென்சேஷன் நமக்கு வயிறில் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா நல்லெண்ணெய் எல்லாம் ஹீட் ஆகி மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஆம்லா பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கப்போ இந்த ஆயில் எல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதோ இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டேட்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து லேசாக விட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காய், டேட்ஸ், அப்புறம் துளசி, இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் டெய்லி கொடுத்துட்டு வரப்போ அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் வந்து இதை நம்ம வேக விட்டுறலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதனால தான், ஏன்னா சில நேரத்தில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகிட்டு ரொம்ப அடிப்பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போது 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயில் அப்சார்ப் பண்ண ஆயிலெலாம் வெளியில் வந்திருக்கும். ஸோ நல்லா திக்காகவும் நமக்கு கிடச்சிருக்கும். நல்லா ஒரு ஹல்வா கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கும். அந்த டைமில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாகரி 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெல்ட் ஆகி வரும். கலரும் கிராஜுவலாக அப்படியே டார்க் கலராகி மாறி வரும். நல்லா அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகி வர நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைய இதை வந்து வேக வைக்க போகிறேன். இது எல்லாமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் பவுடர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ்ட் எதுவுமே பண்ணலை, அப்படியே ராவாக தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம குக் பண்ணோம் இல்லையா, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரையே நம்ம இதை குக் பண்ணலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பன் பண்ணியே குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் நமக்கு வரும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. தென் இந்த டைமில் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம எந்த ரெசிபியாக இருந்தாலுமே ஹனி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம குக் பண்ணவே கூடாது. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் வந்து ஹனி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன், குங்குமப்பூ. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான சவன்பிராஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வீட்டிலையே. நீங்கள் கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டாபர் ப்ராடக்ட்டில் வந்து சவன்பிராஷ் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, ஹெல்த்தியாக, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஓரமாக இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பப்போ எப்படி யாரெல்லாம் சாப்பிட்றது அப்படின்ற நோட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நீங்கள் வெளியிலையும் வச்சு கன்சியூம் பண்ணலாம். நிறையா இம்யூனிட்டி பில்ட் பண்ணுற அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறையவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மான்சூனை வந்து நம்ம ரொம்பவே சூப்பராக ஓவர் கம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ப்ரெஷியஸான கமெண்ட்ஸை கீழே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye-bye. Thank you so much for watching.